டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்ட்மெண்ட் நவ். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றம் முக்கிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அமைக்கப்பட்ட கோயில் நிபுணர் குழு முடிவு செய்த நேரத்தில் நடத்தலாம் எனவும் இந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வழக்கு தொடர்பான முழு விவரங்களோடு செய்தியாளர் நாகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். நாகேந்திரன், வணக்கம். வழக்கின் முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் கனிமொழி. நீங்கள் குறிப்பிட்டது போலவே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் அந்த குடமுழுக்கு சம்பந்தமாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு என்பது முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் அந்த கும்பாபிஷேகம் அடுத்த மாதம் 7ஆம் தேதி அன்று காலை 6:15 மணி முதல் காலை 6:50 மணிக்கு வரை நடைபெறும் என கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதைவிட நல்ல முகூர்த்த நேரம் உள்ளது. இதற்கு பதிலாக அதே தேதியில் மதியம் 12:05 மணி முதல் 12:47 மணி வரை அந்த தோஷங்கள் இல்லாத கும்பாபிஷேகம் நடத்த அனுமதி வழங்கி உத்தரவிட வேண்டும் என திருச்செந்தூரை சேர்ந்த சிவராம சுப்பிரமணியன் என்ற சாஸ்திரிகள் சீராய்வு மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனு மீதான அந்த விசாரணையை நீதிபதி ஸ்ரீமதி மற்றும் விஜயகுமார் ஆகியோர் அமர்வு முன்பு வந்தது. அப்போது அவர்கள் இந்த ஆண்டு உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி கோவில் நிர்வாகம் அமைத்த அந்த நிபுணர் குழு முடிவு செய்த நேரத்திலேயே குடமுழுக்கு நடத்தலாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அந்த முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதே போன்று பார்த்தோம் என்றால் மற்றொரு ஒரு உத்தரவையும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. வரும் காலங்களில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் நிகழ்வுகள் நடைபெறும் போது கோவில் அந்த விதாயகரிடம் எழுத்துப்பூர்வமாக விளக்கம் பெற வேண்டும் எனவும் நீதிபதிகள் இந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கின்றனர். கனிமொழி, வழக்கு தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நாகேந்திரன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்ட்மெண்ட் நவ்.